121ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை மட்டும் வாசிக்க கேட்கலாம். 121:1 வாசிக்க கேட்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சத்திய வேதம் பக்தரின் கேதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இதன் தியானம் இனிமை தங்கும் தனிமையிலோ சத்திய வேதம். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் ஊதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல காணி தருவார் சத்திய வேதம். வானம் மகளும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் மகளும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நீதம் அருளோ சத்திய வேதம். கிருபை உள்ள நல்ல பிதாவே, நீர் எங்களுக்கு தந்த ஜீவ அப்பமாகிய இந்த வார்த்தையை உம்முடைய கரங்களில் நாங்கள் தந்து ஆசீர்வதித்து பிட்டு தருவீராக. மனிதனோடு பேசும் தெய்வம், எந்தெந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறோமோ அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு பேசி ஆறுதல் படுத்துகிற தெய்வம், எங்களை தேற்றி நிற்க பண்ணுகிறவர், தொடர்ந்து பிரயாணம் செய்ய வைக்கிறவர், நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படட்டும். இந்த சங்கீதம் தாவீதான் எழுதியிருக்க வேண்டும் என்கிற கருத்து இந்த சங்கீதத்திற்கு உண்டு. காரணம், இதனுடைய தலைப்பு
தொடர்ந்து அடுத்தடுத்து வருகிற தலைப்புகளை எல்லாம் நீங்கள் 122, 23 இதெல்லாம் தலைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே தலைப்பாகவே சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த சங்கீதத்திற்கு தலைப்பின் பெயர் இல்லாதபடியினால நாம் ஒருவேளை தடுமாறினாலும் வேத பண்டிதர்கள் இது தாவீது தான் எழுதியிருக்க வேண்டும் என்று 100% சொல்லுகிறார்கள். எனவே இது ஒரு தாவீதின் சங்கீதமாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சங்கீதமானது எந்த சூழ்நிலையில் பயன்படுத்தப்படுகிற சங்கீதம்? இந்த சங்கீதமானது எந்த சூழ்நிலையில் பயன்படுத்தப்படுகிற சங்கீதம் என்று சொல்லி ஒரு கேள்வியை முன்வைத்தால் அதற்கு பதிலாக இந்த சங்கீதமானது பயணத்தின் போது இது பாடப்படுகிற ஒரு சங்கீதம். சொல்லுங்க, என்ன சங்கீதம் இது? எவ்வளோ பேர் இருக்கிறீங்க? 4 பேர் காது தான் கேட்குது, 40 பேருடைய காது என்ன செய்யலை, கேட்கல. ஒரு கேள்வி வந்தால் நீங்கள் எழுதுனா கூட அதை கேட்டுக்கிட்டே உங்கள் பதிலை சொல்லுங்கள். அப்போ தான் பேசுகிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் ஒரு உடன்பாடு இருக்கும். சொல்லுங்கள் பார்க்கலாம், எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்ட சங்கீதம்? இன்னும் கூட சத்தம் பார்த்தல. என்னவோ இரவு ஜபத்தில் தொடர்ந்து அப்படியே இரவும் பகலும் அப்படியே இருந்துட்டு வந்து உட்கார்ந்த மாதிரி உங்களை அடையாளப்படுத்துகிறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம், எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்ட சங்கீதம்? சரி, பக்கத்தில் சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்கு புரியாமல் இருக்கும். சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. இந்த 121ஆம் சங்கீதம் பயணத்தின் போது பாடப்படுகிற சங்கீதம். பயணம் செய்து கொண்டு போகிற வேளையில் பாடப்படுகிற சங்கீதம் ஆகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் மக்கள் வருஷத்தில் 3 முறை எருசலேம் மலையின் உச்சியில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்திற்கு அவர்கள் வந்து போவார்கள். சொல்லுங்க, வருஷத்தில் 3 முறை எருசலேம் தேவ ஆலயம் மலையில் இருக்கு. அந்த மலையில் இருக்கிற எருசலேம் தேவ ஆலயத்திற்கு ஜனங்கள் குடும்பமாக வந்து போவார்கள். அந்த 3 வேலை எந்த வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று பஸ்கா பண்டிகை என்று வரும் பொழுது அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அந்த பஸ்கா பண்டிகை தேவன் அவர்களுக்கு பிரதானமாய் கொடுத்த பண்டிகை. இது தலைமுறை தோறும் ஆசரிக்க வேண்டும் என்கிற ஒரு நித்திய கட்டளையாய் கொடுக்கப்பட்ட ஒன்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அங்கங்கே பிள்ளைங்க நடந்து தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க. பின்னாடி இருக்கிற சகோதரர்கள் இருப்பீர்களானா பிள்ளைங்களை முன்னாடி அனுப்புங்க, கேட்டுக்கு வெளியில் அனுப்பாதீங்க. ஜபக்குழுப்பில் பாருங்கள், அங்கங்கே விடுதலையாக சுதந்திரமாக நடந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருவேளை புதுசாக வந்தாலும் உட்கார வைங்க, தவறி வெளியே போயிட வேண்டாம். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கன்னா இங்கே முன்னாடி கூப்பிட்டு வந்துடுங்க. கேட்டுக்கு வெளியெல்லாம் பிள்ளைங்களை அனுப்பாதீங்க. கேட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. சார், பஸ்கா என்கிற பண்டிகை வரும் பொழுது அந்த தன்னை மீட்ட அந்த அற்புதமான நாளை அவர்கள் நினைவு கூறும்படி அவர்கள் இந்த எருசலேமில் இருக்கிற தேவ ஆலயத்திற்கு அவர்கள் தவறாதபடி வருவது உண்டு. இரண்டாவது, எப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு வருவார்கள் என்று சொன்னால், பெந்தேகோஸ்தே என்கிற பண்டிகையின் நாட்களிலே அவர்கள் புறப்பட்டு வருவது உண்டு. பெந்தேகோஸ்தே நாளின் பண்டிகைகள் என்ன செய்வாங்க? புறப்பட்டு வருவார்கள். மூன்றாவதாக கூடார பண்டிகை என்று ஒன்று வரும். கூடார பண்டிகை என்று சொல்லி அந்த கூடார பண்டிகை வரும் பொழுதும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய குடும்பமாக அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் தேவனுடைய பர்வதமாகிய எருசலேமுக்கும் தேவ ஆலயத்திற்கும் ஜனங்கள் புறப்பட்டு வருவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கவனிக்கிறீங்கன்றதுக்கு தான் அடையாளம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
இந்த பண்டிகை காலம் எப்படி இருக்கும், எருசலேமில் எப்படி இருக்கும் அப்படின்னா விழா கோலம் பூண்டதா இருக்கும். சொல்லுங்க, எப்படி இருக்கும்? விழா கோலம் பூண்டதா இருக்கும், கண்ணை கவரும்படியா இருக்கும். எங்கு பார்த்தாலும் அப்படியே கலர் கலர் லைட்டு ஜெகஜோதியா இருக்கும். அருமையான கர்த்தருடையவர்களே, காரணம் தேவனை சந்திக்கும் ஒரு நேரமாக, தேவனுக்கு குடும்பமாய் பலி செலுத்துகிற ஒரு நேரமாக, குடும்பமாய் மகிழ்ச்சி சந்தோஷம் கொண்டாடுகிற ஒரு நேரமாக இந்த பண்டிகையின் நாட்களானது அன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு ஒரு குதூகலத்தை உண்டாக்குகிறதா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிறப்பான உணவுகள், குடும்பங்கள், அனைத்து குடும்பங்களும் ஒன்று இணைந்து உறவுகள், சொந்தம், பந்தம் என்று சொல்லி அந்த பண்டிகை நாட்களில் ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்க்கிறது, விசாரிப்பது, இது எல்லாம் அந்த உறவுகள் ஒன்று இணைந்து இருக்கிற ஒரு நேரம். நல்ல அழகான புது 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 ஆடைகளை அவர்கள் உடுத்தி கொண்டு அந்த பண்டிகைக்கு வருகிற நேரம். அவர்களுடைய மகிழ்ச்சி நதி போல, வெள்ளம் போல அவருடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரும். சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது. அது மாத்திரமல்ல, மற்ற நாளை போல இந்த நாள் அல்ல. இது முற்றிலும் வித்தியாசமாக்கப்பட்ட விசேஷித்த ஒரு நாள். இது ஒரு பண்டிகையின் நாள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே வருஷத்திற்கு 3 முறை கொண்டாட வருவார்கள். இப்படி சந்தோஷத்தை கொண்டாடவே வருடத்திற்கு 3 முறை இந்த யூதர்கள் பிரயாணப்பட்டு வருவார்கள். யூதர்கள் என்ன செய்வாங்க? பிரயாணப்பட்டு வருவார்கள். அவர்கள் வருகிற அந்த பிரயாணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடுமையான வெயில் இருக்கும், வெயிலுடைய தாக்கம் இருக்கும். அது மாத்திரமல்ல, அவர்கள் கடந்து வருகிற வழியானது வனாந்தரமான வழியாகத்தான் இருக்கும். எப்படிப்பட்ட வழி சொல்லுங்க பார்க்கலாம்? வனாந்தர பாதைகளாக இருக்கும், கரடு முரடான வழியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த பயங்கரமான மலை சாலைகள் இருக்கும், ஏற்றங்கள் இறக்கங்கள். அந்த பாதைகள் எல்லாம் சற்று மனதை பயப்படுத்தக்கூடியவைகளாக இருக்கும். அவர்கள் போகிற அந்த பாதை கரடு முரடானது, மேடு பள்ளம் எல்லாம் அவருடைய இருதயத்தை பயப்படுத்துகிறதாக காணப்படும். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட மக்கள் திரளான கூட்டங்கள் அந்த வனாந்திர பாதையில் போகிற வருகிற வழியில் அங்கு கல்லர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பதுங்கி இருப்பாங்க. கல்லர்கள் என்ன செய்வாங்க? யாரை கொள்ளடிக்கலாம், யாருடையதை கொள்ளடிக்கலாம் என்று சொல்லி வழியில் வழிப்பறி கல்லர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதைத்தான் இயேசு உவமானமாய் சொல்லும் பொழுது, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எங்க வந்தான்? எரிகோக்கு வரும் பொழுது கல்லர்கள் அவனை பிடித்து, அப்படியானா இந்த வழி பயணத்தில் என்ன இருக்கு அப்படின்னா கல்லர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு பண்டிகை நாட்கள். இப்போவும் பாருங்க, சில பண்டிகைகள் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஜனம் கூட்டமாக கூடுகிற ஒரு இடத்த சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கூட்டமாக கூடுகிற இடம் இந்த மாலுன்றது எனக்கு தெரியும். இடத்த சொல்லுங்க, எந்த இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம போவாத மாதிரி, எங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்ற மாதிரி சொல்லுங்க. சரவணா ஸ்டோரில் கூட்டம் இருக்குமா? ஜெய்சந்திராவில் கூட்டம் இருக்குமா? இப்போ பாருங்க, அதெல்லாம் விளம்பரம் பண்ணுகிறேன். யோசித்து பாருங்க, கூட்டம் இருக்கும், கூடவே என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு அறிவிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். போலீஸ் தரப்பில் கொண்டு போகிற உங்கள் மணி பிரஸ், உங்களுடைய பேக் எல்லாம் என்ன செய்யுங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க, உங்களுடைய பணத்தை சரியாக வச்சுக்கோங்க அப்படின்னு கூட்ட நேரத்தில் அறிவிப்பு என்ன செய்யும்? கேட்டிருக்கீங்களா? அப்போது ஒரு திருவிழா அப்படின்னா ஏராளமான கூட்டங்கள் பயணிக்கிற நேரத்தில் கல்லர்களும் அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இருப்பார்கள் என்கிறதை நாம் பார்க்கிறோம். பயங்கள், பதற்றங்கள், பல இடையூறுகள், இடைஞ்சல்கள், பல சவால்கள், பல நாட்கள், பல மணி நேரம் பிரயாணங்கள், இதையெல்லாம் செய்துதான் எருசலேமுக்கு உள்ள வர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே,
ஏதோ எருசலேமுக்குள்ள இருக்கிறவர்கள் மாத்திரம் அல்ல. உதாரணத்திற்கு நான் சொல்லுவேன், தீரு என்கிற ஒரு பட்டணத்தில் இருந்து எருசலேமுக்கு வரணும் அப்படின்னா, தீரு என்கிற பட்டணத்திலிருந்து ஒரு யூதன், ஒரு குடும்பம் இந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கணும், அல்லது இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையை ஆசரிக்கணும், அல்லது கூடார பண்டிகையை நான் குடும்பமாய் கலந்து கொள்ளணும்னு நினைச்சு தீருவில் இருந்து ஒரு யூதன் எருசலேமுக்கு வரணும்னா 90 அல்லது 100 மைல் என்று கணக்கிடப்படுகிறது. சொல்லுங்க, 90 அல்லது 100 மைல் என்று கணக்கிடப்படுகிறது. இந்த 90-100 மைல் என்பது இன்றைய கிலோமீட்டர் கணக்கில் பார்த்தீங்கன்னா 145 முதல் 160க்குள்ள வருகிறது. சொல்லுங்க பார்க்கலாம், 145 160. இங்கிருந்து விழுப்புரம், பாரிஸிலிருந்து விழுப்புரம் சரியாய் 160 கிலோமீட்டர். சொல்லுங்க, விழுப்புரம் எவ்வளவு தூரம்? 100. அப்போ விழுப்புரத்தில், தீரு பட்டணம் விழுப்புரத்தில் இருக்கு, எருசலேம் இங்க இருக்கு. அப்போ விழுப்புரத்தில் இருந்து இந்த 160 கிலோமீட்டர் தூரத்தை இன்றைக்கு போல விமானங்கள், இன்றைக்கு போல நவீன காலம் இல்லாதபடியினால ஒரு மனிதன் குடும்பமாய் பயணிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பம் ஒரு நாளைக்கு நடக்கக்கூடிய தூரம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 25 கிலோமீட்டர். என்ன செய்யலாம்? அந்த வனாந்தர பயணத்தில் ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் தூரம் தான் பயணிக்க முடியும், நடந்து வந்தால். அப்போ 25 கிலோமீட்டர் நடந்து வந்து பகலெல்லாம் வந்துட்டு அவர்கள் அந்த இடத்துல தங்கணும். தங்கின பின்பு அடுத்த நாள் திரும்ப பயணத்தை தொடங்கணும். அப்போ தீருவிலிருந்து எருசலேமுக்கு ஒரு குடும்பம் வரணும்னா நடந்து வருவது குறைந்தது 6 நாட்கள். சொல்லுங்க, எவ்வளவு நாள்? அவங்க பயண நாட்கள் எத்தனை சொல்லுங்க? நல்ல வாய் திறந்து சொல்லுங்கல்ல, எதுவும் இழந்து போக மாட்டீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். 6 நாட்களாகவும் நடந்து, கால்நடையாய் நடந்து வந்தா. ஒருவேளை கொஞ்சம் வசதி உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா கழுதையை வச்சிருப்பாங்க. வசதி உள்ளவங்க என்ன வச்சிருப்பாங்கன்னா ஒட்டகத்தை வச்சிருப்பாங்க. ஆரம்ப காலத்தில் முத சைக்கிள் வாங்கி சைக்கிளை ஓட்டினா நம்ம அவங்கள எப்படி பார்த்துருக்கோம்? சைக்கிள் வாங்கிட்டான்டா, அவன் வீட்டில் என்ன இருக்கு? டிவி வந்து, அவன் வீட்டில் என்ன இருக்கு? அப்படின்னு பிரமிப்பா நினைச்ச காலம் இருக்கு இல்லையா? அப்போ ஒன்றும் இல்லாதவன் நடந்துதான் வரணும், 6 நாள் ஆகும். கொஞ்சம் அவனை விட வசதி இருக்கிறவன் கழுதை ஒட்டகத்தை வச்சிருப்பான். அவன் தன்னுடைய குடும்பத்தை கழுதை மேல ஒட்டகத்து மேல ஏற்றிட்டு அவன் பிரயாணத்தை தொடங்குவான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள்ல 2 நாளைக்கு முன்னாடியே அவர்கள் வந்து என்ன செய்யலாம்? அப்போ இப்படி வந்தாலும் 4 நாள் குறைஞ்சது, அப்படி வந்தாலும் எத்தனை நாள்? 6 நாள். அப்போ இவ்வளவு நாட்கள் அவர்கள் என்ன செய்யணும்னா பயணம் பண்ண வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வழி பயணத்துல தான் அவர்களுக்கு பல இடையூறுகள், அச்சுறுத்தல், பல பயங்கரமான சூழ்நிலைகள் எல்லாம் உண்டு என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே தான் அவர்கள் அந்த வழி பயணத்துல தான் ஒரு பாடல் ஒன்றை பாடுவார்களாம். அந்த பாடல் என்ன பாடல்? எல்லாரும் சங்கீதத்தை எடுத்துக்கோங்க. 121ஆம் சங்கீதத்தை இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். அப்படி அவர்கள் வழியில நடந்து வருகிற வேளையில பாடுகிற சங்கீதம் தான் இந்த சங்கீதம். இப்போ வாசிக்க கேட்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எனவே இந்த வழி பிரயாணங்களிலே இவ்வளவு அச்சுறுத்தல், இடையூறுகள், பயங்கள் நிறைந்திருக்கிறபடினால அவங்க பாடிக்கிட்டே வருவாங்களா, உன்னை காக்க கர்த்தர் இருக்கிறார்,
உன் வலது பக்கத்தில் அவர் நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலும் இரவிலே நிலவும் உன்னை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. நாமும் கூட இந்த மாதம் எல்லாம் நாம் பிரயாணம் பண்ணணும், நம்முடைய வாழ்நாள் எல்லாம் பிரயாணம் பண்ணணும். நாம் இந்த பாடலுடைய 2 சரணங்களை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட போட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட போட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராயே கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராயே கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நிழலவரே, வாழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. கருதஞ்சி எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராயே கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராயே கண்களை ஏறெடுப்பே. ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் பாரத்தையும் பத்திரமாக காப்பாரு இது முதலாய். போக்கையும் பாரத்தையும் பத்திரமாக காப்பாரு இது முதலாய். எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராயே கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராயே கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராயே கண்களை ஏறெடுப்பே. அல்லேலூயா. உங்களுடைய தூர பிரயாணமா இந்த பாடலை பாடுங்க. இவ்வண்ணமாக அவர்கள் பாடிக்கொண்டு அந்த பண்டிகையின் நாட்களின் சந்தோஷத்தை அவர்கள் குடும்பமாய் அனுபவித்து வருவார்கள். இன்றைக்கு இந்த சங்கீதத்தில் ஒரே ஒரு வசனத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்து தியானிக்க போகிறோம். முதல் வசனத்தை வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த 8ஆம் மாதத்தில் நீங்கள் எந்த காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து எதை எப்படி செய்வது என்று புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள முடியாமல் குழம்பிக் கொண்டு, ஒருவேளை எதை ஒரு தேவை எதிர்பார்த்து ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன்.
பர்வதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுங்கள். பர்வதங்களுக்கு நேராக உங்களுடைய கண்களை ஏறெடுங்கள். அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த பர்வதம் அல்லது இந்த மலை என்று சொல்வது வேதத்தில் பல அர்த்தங்களை உண்டாக்குகிற ஒன்று, பல அர்த்தங்களை கொடுக்க ஆவிக்குரிய அடையாளங்களை உண்டாக்குகிறது. இந்த பர்வதம் என்று சொல்வது தேவனை சந்திக்கிற ஒரு இடம். பர்வதம் என்பது தேவனை சந்திக்கிற ஒரு இடம். பர்வதம் என்று சொல்வது தேவனோடு உறவு கொள்ளுகிற ஒரு இடம். தேவனோடு உறவு கொள்ளுகிற ஒரு இடம். இந்த பர்வதம் என்று சொல்வது ஆவிக்குரிய போராட்டத்தின் நிலை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய போராட்டம் வரும் பொழுது அந்த போராட்டத்தினுடைய நிலை பர்வதத்தை வெளிப்படுத்துகிற செயலாய் இருக்கிறது. இந்த பர்வதம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய இடம். பர்வதம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய இடம். பர்வதம் என்பது தேவனுடைய நீதி நியாயங்கள் வெளிப்படுகிற இடம். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். வரிசையா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது தேவனை சந்திக்கிற இடம். இரண்டாவது தேவனோடு உறவு கொள்ளுகிற இடம். மூன்றாவது ஆவிக்குரிய போராட்டத்தின் நிலை. நாலாவது ஆசீர்வாதத்தின் இடம். ஐந்தாவது நீதி நியாயங்கள் வெளிப்படுகிற இடம்தான் இந்த பர்வதம். எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் ஆனாலும், நான் தேவனை சந்திக்கிற இடம் ஆனாலும், அல்லது தேவனோடு நான் உறவு கொள்ளுகிற இடம் ஆனாலும், என்னுடைய வாழ்க்கையின் நீதி நியாயங்கள் வெளிப்படுகிற இடம் ஆனாலும், என்னுடைய போராட்டத்திற்கு ஒரு நிலையான தீர்வை கொடுக்கிற இடமானாலும், அது எங்க அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம், பர்வதம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு செய்திக்கு ஒரு சின்ன தலைப்பை நான் கொடுத்துறேன். அதன் பின்பு நாம் செய்திக்கு நேராக போகலாம். பர்வதங்களை நோக்கிய பார்வை. பர்வதங்களை நோக்கிய பார்வை. இன்றைய செய்திக்கு தலைப்பு என்ன? பர்வதங்களை நோக்கிய பார்வை. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த தலைப்பின் கீழாக இன்றைக்கு பர்வதங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆவிக்குரிய பாடங்கள் என்ன? பர்வதங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆவிக்குரிய பாடங்கள் என்ன? ஏன் தாவீது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்று சொல்லுகிறானே? ஏன் இந்த சங்கீதமானது பிரயாணங்களில் பாடப்படுகிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இந்த பர்வதங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய பாடங்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். முதலாவதாக ஒரு பர்வதத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இங்கு நாம் பார்க்கிறோம், மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் அல்லது பர்வதங்கள் ஒன்றின் மேல். முதலாவது வேதத்தில் மோரியா என்று சொல்லப்படுகிற ஒரு பர்வதத்தை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் தரிசனமானார், ஒரு நாள் அவனுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தார். கொஞ்சம் ஆண்டுகள் கடந்த பின்பு அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுமா என்கிற காலகட்டம் அவனுடைய மனதில் வந்தாலும், தன்னுடைய வாழ்வில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாதது போல காட்சி அளித்தாலோ அவன் விசுவாசித்தான். இறுதியில் ஈசாக்கை பெற்றான். இப்பொழுது ஈசாக்குக்கு நேராக ஆண்டவருடைய ஒரு பிரமாணம் வருகிறது. ஆபிரகாமே,
நீ எழுந்து மோரியா தேசத்து மலைக்கு போய் அந்த மலைகளிலே நான் குறிக்கிற மலை ஒன்றிலே உன்னுடைய நேசகுமாரனை எனக்கு நீ பலி கொடுக்கணும்னு கேட்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த ஆபிரகாமுடைய மனம் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, நம்முடைய மனம் எப்படி இருந்திருக்கும்? பிள்ளை இல்லாமல் கர்த்தர் பிள்ளையை கொடுத்துட்டு அந்த பிள்ளைய ஊழியத்துக்கு அனுப்புங்கன்னு சொன்னாலே கொடுக்க மாட்டான். சொல்லுங்க, எதுக்கு? ஊழியத்திற்குன்னு ஆண்டவர் கேட்டால் கூட இருக்கிறதே ஒன்று அப்படின்னு சொல்லி ஊழியத்திற்கு அனுப்ப மாட்டாங்க பெற்றோருங்க. ஆனால் இங்கே ஊழியத்திற்கு அனுப்ப சொல்லலை, அந்த மகனை தகன பலி கொடு, அவனை போய் பலிபிடத்தில் வை, வானத்திலிருந்து அக்கினி இறங்கும், அப்படியே தகனமாய் பட்சிக்கப்படும், முழுமையாய் அவன் அந்த அக்கினினால சாம்பலாக்கப்படுவான், அந்த பலியை எனக்கு வேணும்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இந்த ஆபிரகாம் என்ன நினைச்சிருக்கணும்? பல நிலைகளில் மனசு போயிருக்க, அலைப்பாய்ந்திருக்கலாம். ஏன்னா அவனும் மனிதன் தானே. இப்படி கொடுத்துட்டு ஆண்டவர் இதை கேட்கிறாரு. இதுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாமே. எப்படி என் கைனாலேயே பலிபிடத்தை கட்டி என் பிள்ளைய எப்படி நான் பலிபிடத்தில் வச்சு அந்த காட்சியை நான் எப்படி பார்ப்பேன்? இதெல்லாம் ஆபிரகாமுடைய மனசுல வந்ததோ வரலையோ. ஆனால் தேவன் சொன்ன உடனே அவன் நேரா முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் பிரயாணப்பட்டு தேவன் சொன்ன அந்த மோரியா தேசத்து மலைக்கு போய் விட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பர்வதம் எளிமையான ஒரு பர்வதம் அல்ல. ஏற்றங்கள் இறக்கங்கள் உள்ள பல சிரமங்கள், தடுமாற்றங்கள், போகிற பயணத்தில் திரும்பி வருகிற ஒரு நிச்சயமில்லாத நம்பிக்கையற்ற ஒரு பயணம், சோதனை நிறைந்த ஒரு பயணம். யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில். ஆனால் அவன் மகனை பலி கொடுக்க தேவனுடைய சொன்ன மோரியா தேசத்து பர்வதத்திற்கு ஏறி போனானா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னா இந்த பர்வதத்திற்கு ஒரு பெயர் வைக்கலாம். என்ன பெயர்னா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற ஒரு பர்வதம் தான் மோரியா பர்வதம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எனக்கு விசுவாசம் இருக்குன்றவங்க எல்லாம் ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறதுனால, விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதுனால ஆண்டவர் அப்படியே நீங்கள் கேட்கறதெல்லாம் கொடுப்பார் என்று அல்ல. சில நேரங்களில் உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு என்று ஆண்டவர் அவ்வப்பொழுது வந்து வந்து உங்களை என்ன செய்வார்? பரிசோதிப்பார். உங்க விசுவாசத்தை சோதிப்பார். அருமையான கர்த்தருடையவர்களே, இன்றைக்கு விசுவாசிங்க இந்த தெளிவு விசுவாசிகளுக்குள்ள ஆழமா வேணும். சில காரியங்களை ஆண்டவர் பரிசோதிக்கும் பொழுது, சில காரியங்களை ஆண்டவர் தாமதப்படுத்தும் பொழுது, சில காரியங்களை நாம் நினைத்ததற்கு மாறாக ஒரு காரியத்தை தேவன் செயல்படுத்தும் பொழுது எதற்காய் செய்கிறார்னா நம்முடைய விசுவாசத்தினுடைய நிலை பரிசோதிக்கப்படுகிறது என்பதை அறிந்து அந்த காலங்களிலே நாம் மௌனமாய் பொறுமையாய் செயல்படுகிறவர்களாய் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க தெரியுமா? இது போன்ற சூழ்நிலை வந்தால் உடனே நம்முடைய மனது மாறிடும். இப்போ இன்றைய காலத்து ஆபிரகாமா இருந்தால் என்ன இருக்கும் நடந்திருக்கும்? அந்த காலத்து ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு? ராத்திரி வேளையில் ஆண்டவர் வந்து உன் மகனை பலிகொடுன்னு கேட்டுட்டாரு. பொழுது விடியுது, அதிகாலை இருட்டோடு எழுந்துட்டான். தன்னுடைய மகனை தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பிக்க அழைச்சிக்கிட்டான். விறகை எடுத்துக்கிட்டான், கழுதையை எடுத்துக்கிட்டான், வேலைக்காரங்களை அழைச்சிக்கிட்டான். பொண்டாட்டிக்கிட்ட கூட சொல்லலை, சாரல் கிட்ட என்ன செய்யலை, சொல்லலை. நேராக புறப்பட்டு போய்கிட்டே இருக்கிறான். முதல் நாள் பிரயாணம், 2ஆம் நாள் பிரயாணம், 3ஆவது நாள் பிரயாணத்தில் தான் பார்க்கிறான். இது அந்த காலத்து ஆபிரகாம். ஒருவேளை இந்த காலத்தில் இப்படி ஒரு ஆபிரகாம் இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இந்த ஆபிரகாம் இந்த காலத்தில் என்ன செய்வான் தெரியுமா? ஆபிரகாம்னா யாரையும் ஒருத்தர் இல்லை, நம்ம தான் ஆபிரகாம். இங்கே இருக்கிற எல்லாரும் யார் தான் ஆபிரகாம். என்ன செய்வான் தெரியுமா? நைட்டு வந்து பேசுனது கர்த்தரா அல்லது பிசாசா? நைட்டு வந்து பேசுனது கர்த்தரா பிசாசா? ஏன் அப்படின்னா ஆண்டவர் ஒரு நாளும் மனுஷன் என்ன செய்ய மாட்டார்? பலியா கேட்கவே மாட்டாரு.
அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இந்த காலத்து ஆபிரகாமுக்கு இன்னும் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் பலி செலுத்தினவன்லாம் என்ன செலுத்தினா? ஆபேல், காயேன் தன்னுடைய விளைச்சல் தானியங்களை செலுத்தினா, மந்தையின் ஆட்டை செலுத்தினா. குடும்பமாய் பாதுகாக்கப்பட்டு வந்த நோவா சுத்தமான பறவைகள் சிலவற்றை என்ன செய்தானா? ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி பலி செலுத்தினானா. அப்ப என்ன நினைப்பா? இதுவரைக்கும் செலுத்தப்பட்ட பலிகள் எல்லாம் தானியங்கள், பறவைகள், மிருகங்கள். மனுஷன் இதுவரைக்கும் என்ன செய்யல? செலுத்தப்படலையே. அப்போ உண்மையா நம்ம இடத்துல பேசினது யாரு தான்? பிசாசு தான் பேசியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நினைச்சிருப்பான். இன்னும் கொஞ்சம் என்ன நினைச்சிருப்பாங்க இந்த காலத்து ஆபிரகாம் அப்படின்னா, நான் போகிற ஜப வீட்டில் போயிட்டு இது ஆண்டவர் தான் பேசினாரா இல்லையான்னு ஒரு 21 நாள் உபவாசம் பண்ணி முதல்ல என்ன செய்யணும்? ஜபிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜப வீட்டில் வந்துட்டு ஊழியக்காரங்கிட்ட, ஐயா ஒரு 21 நாள் உபவாசம் பண்ணி ஜபிக்கணும் ஐயா. இப்போ பாஸ்டர் நினைப்பார், என்னடா ஜபிக்காத ஒரு ஆள், எந்த கூட்டத்துக்கும் வராத ஒரு ஆள் 21 நாள் உபவாசம் ஜபிக்க சொல்லுதே, சந்தோஷத்தில் அவரும் என்ன செஞ்சுவார்? சரின்னு இருப்பார். இவங்க என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா? 21 நாளும் என்ன பண்ணியிருப்பான்? ஜபிக்கிறேன் அப்படின்னு 21 நாளை கடத்தியிருப்பான். அதோடு எழுந்து போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை. எனக்கு தெரிஞ்ச, நம்ம ஆபிரகாமுக்கு தெரிஞ்ச, குறைஞ்சது நமக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்க ஒரு 10 பேர் இல்லை ஒரு 15 பேர் இருக்காங்களா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச ஊழியக்காரங்க ஒரு 10 பேர் இருக்காங்களா இல்லையா? சொல்லுங்கம்மா. பேரெல்லாம் கேட்கல, சொல்லுங்க பார்க்கலாம். இருக்காங்களா இல்லையா? ஒருவேளை அந்த ஊழியக்காரங்க நம்மக்கிட்ட பேசினது இல்லைன்னாலும் நாம் அவங்கள என்ன செஞ்சுருக்கிறோம்? அறிஞ்சிருக்கிறோம். உடனே அவங்க இமெயிலை எடு, அவங்க ஃபோன் நம்பரை எடு, அவங்க அட்ரஸை எடுன்னு எடுத்துட்டு உடனே ஒரு கடிதம். எத்தனை பேருக்கு? ஒரு 10-20 பேருக்கு கடிதம். இது போல் எனக்கு ஒரு சொப்பனை வந்துச்சு, எனக்கு ஒரு சத்தம் கேட்டது, இது ஆண்டவரா இல்லை பிசாசா தெரியல, எனக்காக ஜெபம் பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு போட்டு இப்படியும் ஒரு பல நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் இப்படியே என்ன செஞ்சுருப்பாங்க? கடத்திருப்பாங்க. இந்த காலத்து ஆபிரகாம். ஆனால் அந்த காலத்து ஆபிரகாம் இரவு நேரத்தில் பேசுகிறாரு. அதிகாலை புறப்பட்டான், மோரியா தேசத்து மலையில் போறான், பலிபீடத்தை கட்டுகிறான், மகனை கடத்துகிறான். வேதம் சொல்லுது, கத்திய ஓங்கி கழுத்துக்கிட்ட கொண்டு வரும்போது, உன் பிள்ளை ஆண்டான் மேலே கத்திய போடாத, கை போடாத. உடனே நிறுத்துகிறான். உனக்கு ஒன்றும் செய்யாது, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்பொழுது அவனுக்காக ஒரு ஆடு ஆண்டவர் காண்பித்து அதை பலியா என்ன செய்தானா? செலுத்தினானா. நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? இந்த பலிபீடத்தில் என் மகனை பலியாய் கொடுத்தாலும், ஒருவேளை நான் நினைக்கிறது போல வானத்திலிருந்து அக்கினியே இறங்கி என் பிள்ளைய சாம்பலாய் பலி பொருளாய் மாறினாலும், அவன் விசுவாசத்தினுடைய உச்சம் என்ன தெரியுமா? எரிந்து கிடக்கும் சாம்பலில் இருந்து என் பிள்ளைய எனக்கு மீண்டும் உயிரோடு எழுப்பி கொடுக்க அவருக்கு சர்வ வல்லமை உண்டு. எரிந்து கிடக்கிற சாம்பலில் இருந்து என் பிள்ளைய உருவாக்க அவரால் முடியும் ஆற்றல் உடையவர். அதனால தாங்க அவன் விசுவாசிகளின் விசுவாசத்தின் தகப்பனாக்கப்பட்டான். இப்படிப்பட்ட விசுவாசம் அவனுடைய மனதில் இருந்ததினால தான் அவன் பூமியின் ராஜ்யங்களுக்கு ஆசீர்வாதமாக, அவனுடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட காரணம் அவனுக்கு ஒரு சோதனையாகிய மலை ஒன்று இருந்தது. அருமையான கற்றுடையவர்களே, நான் சொல்லுவேன், மோரியா மலை என்றால் உங்க சோதனைகள் அல்லது விசுவாச சோதனை என்ன செய்கிற இடம்? சோதிக்கப்படுக. உங்க விசுவாசம் எப்படிங்க இருக்கு? விசுவாசின்னு பேர் இருக்கு. உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? உங்க விசுவாசத்தினுடைய அளவு எப்படி இருக்கு? ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம் இப்போ இருக்கா? ஒரு காலத்தில் கடினமான சூழ்நிலைகள், எதிரான சூழ்நிலைகள்,
மிரட்டுதலான சூழ்நிலைகள், பயம் நிறைந்த சூழ்நிலைகள், அச்சுறுத்தின சூழ்நிலைகள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற நேரம் நம்ம எப்படி இருந்தோம்? விசுவாசத்தில் தைரியம் கொண்டு ஞான பலம் கொண்டவர்களாக இருந்தோம். ஆனா அதை விட சின்ன 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 பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்முடைய விசுவாசம் இப்பொழுது எப்படி இருக்கிறது? நான் தாழ்மையா சொல்லுவேன், நம்முடைய விசுவாசத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். கானானிய ஸ்திரீ இயேசுவை பின்தொடர்ந்து வந்தார். தன்னுடைய ஒரே மகள் பிசாசினால் அலக்களிக்கப்படுகிறார். சுகம் வேணும்னு வந்தார். எவ்வளவோ கெஞ்சுகிறார், எவ்வளவோ சொல்லுகிறார், எவ்வளவோ கூப்பிடுகிறார். காது கேளாதவரை போலவே போகிறார். அதன் பின்பு ஒரு நேரம் வருது, ஆண்டவர் பார்க்கிறார். அவளுக்குள்ள இருந்த ஒரு பெரிய விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு அந்த விசுவாசத்தை சீஷர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவளை திருப்தியாய் அனுப்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ல, எவ்வளவு பெரிய தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் நமக்கு ஒரு சோதனை உண்டு. சொல்லுங்க, என்ன உண்டு? சோதனை. இந்த சோதனை என்பது பல நிலைகளிலே வரும். எல்லாருக்கும் இந்த சோதனையின் மலை உண்டு. சோதனையின் மலை, இந்த மோரியா மலை என்றால் சோதனையின் மலை. அருமையான கர்த்தருடையவர்கள், இயேசுவை பாருங்க. மத்தேயு 4:8 பார்த்தீங்கன்னா, பிசாசானவன் அவரை உயர்ந்த மலையின் மேல கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை காண்பித்து அவரை என்ன செய்தானா? சோதித்தார். 40 நாள் உபவாசம் பண்ணிட்டாரு. ஊழியத்திற்கு அடி எடுத்து வைக்க போறாரு. பிசாசு வந்து சோதிக்கிறான். எங்க கொண்டு போனான் சொல்லுங்க பார்க்கலாம்? வனாந்திரத்தில் அல்ல. எங்க கொண்டு போகிறான்? உயர்ந்த மலையின் மேல கொண்டு போய். நான் சொல்லுவேன், சோதனை உண்டு. ஒவ்வொரு இயேசுவுக்கே சோதனை உண்டானா நமக்கும் உண்டு. அது மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்து கெத்செமனில பார்த்தீங்கன்னா மிகுந்த மன வேதனையோடு கூட அந்த ஒலிவ மலைக்கு ஏறி போகிறார். ராபோஜன வேளையில் சீஷர்களோடு கூட இயேசு பகிர்ந்து கொண்ட அந்த மன வேதனையான வார்த்தைகள் மார்க்கு 14 25 முதல் 29 வரைக்கும் நீங்க வாசிப்பீர்கள். ஆனால் வேகமா வாசிங்க. 14, 25 முதல் 29 வரைக்கும். நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவன் நல்ல கவனிங்க. இந்த ராபோஜன வேளையில இந்த வேதனையான வார்த்தையை சொல்லி எங்கு கடந்து போனாரா? ஒலிவ மலைக்கு போகிறார். அருமையான கர்த்தருடையவர்களே, குற்றப்படுத்துதல், பரியாசங்கள், வாரினால் அடிக்கப்படுதல், நிந்திக்கப்படுதல், பலவிதமான போராட்டமான சூழ்நிலைகள். அருமையான கர்த்தருடையவர்கள், நான் சொல்லுவேன், எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் ஒரு சோதனைகள் உண்டு என்பதை மறந்துவிடவே கூடாது. அருமையான கர்த்தருடையவர்களே, ஆனால் ஒன்று, இந்த சோதனைகளை ஜெயிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவான பரிபூர்ணமான வாக்குத்தத்தம் நிறைவேறுதலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் அருளினார். ஆனால் நமக்கு அந்த ஆசீர்வாதம் மட்டும்தான் வேணும். ஆனால் ஆபிரகாமை போல சோதிக்கப்படுகிற இடத்துல நாம் நிற்க விரும்ப மாட்டோம். அந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாய் நிற்க விரும்ப மாட்டோம். பிசாசின் மேலே பிசாசு இயேசுவை சோதித்தான். அதில் ஆண்டவர் உறுதியாய் நின்றார். முடிவு பார்த்தீங்கன்னா தெய்வ பிள்ளைகளுக்கு ஜெயம்தான் உண்டு. சாத்தான் மேல ஜெயம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒலிவ மலையில இயேசு போகிறார். பலவிதமான பரியாசங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் அனுபவித்தவராக அந்த மலையின் மேல போகிறார். நடந்தது என்ன? பல இடர்பாடுகள், பலவிதமான போராட்டங்கள் எல்லாம் சந்தித்தாலும் முடிவில்
தேவனுடைய சித்தம்தான் மகிமையாய் நிறைவேறினது. ஒரு ஆமென் சொல்வோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் மோரியா என்கிற ஒரு மலை உண்டு. அது சொல்லுங்க, விசுவாசம் சோதிக்கப்படுகிற ஒரு மலை. இரண்டாவதாக இன்னொரு பர்வதத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்னொரு பர்வதத்தை பார்க்க போகிறோம். அந்த பர்வதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய பாடம் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். பர்வதங்களை நோக்கிய பார்வையோடு நாம் இங்கே உட்காருவோம். அருமையான கற்றுடையவர்களே, இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது சீனாய் பர்வதம். சொல்லுங்க, என்ன பர்வதம்? சத்தமா சொல்லுங்க, சீனாய் பர்வதம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு தெரிந்தது தான், ஆண்டவர் சீனாய் மலையின் கொடுமுடியில மோசேயே ஆண்டவர் என்ன செய்ய, ஏறி வா. அந்த மலையின் அடிவாரத்தில் இஸ்ரவேலர்கள் யாரும் தொடக்கூடாது, ஆடு மாடுகள் அந்த மலையின் கீழே மேயக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி, நீ மலையின் கொடுமுடியில் ஏறி வா அப்படின்னு சொல்றார் மோசேக்கு. இந்த மோசே ஆரோனுடைய கையில் இஸ்ரவேல் மக்களையும் ஜனங்களிடத்துல எல்லா காரியங்களை சொல்லிவிட்டு இந்த மோசே தனிமையாக இந்த சீனாய் மலை பர்வதத்தை நோக்கி புறப்பட்டு போனான். கரங்களை போய் தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த சீனாய் மலையின் கொடுமுடியிலே மோசே போய் அவன் நின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது, கார் மேகம் சூழ்ந்ததா, அப்படியே மகிமை அப்படியே பிரகாசித்து வந்ததாம். இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவனை சந்தித்தான். மோசே யாரை சந்திக்கிறா? சொல்லுங்க, மோசே யாரை சந்திக்கிறா? தேவனை சந்திக்கிறார். அந்த சீனாய் மலையின் கொடுமுடியில தேவனுடைய குரலை யார் கேட்கிறா? மோசே கேட்கிறார். அந்த சீனாய் மலையினுடைய கொடுமுடியில் தேவனோடு யார் பேசினா? மோசே பேசினான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மகிமையின் மேகங்களை மோசேயினுடைய கண்கள் இப்பொழுது பார்க்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்ட திரு கட்டளைகளை மோசே தன்னுடைய கரங்களிலே பெற்றுக்கொண்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு பர்வதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே மோரியா பர்வதமாகிய சோதனையின் காலங்கள், இங்கு தேவனை சந்திக்கிற ஒரு இடமாக இந்த சீனாய் பர்வதங்கள். அருமையான கற்றுடையவர்களே, அவன் அன்றைக்கு வாங்கின அந்த பிரமாணங்கள் தான் இன்றைக்கும் சபைக்கு மூலதனமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவனோடு உறவாடுகிற, தேவனை சந்திக்கிற, தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை இந்த பர்வதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம்ம எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம், தேவனுக்கு முன்பாக இருக்கிறோம். எலியாவை குறித்து வேதம் ஆண்டவர் சொல்லுகிறார். எலியாவை குறித்து சொல்லணும்னா அவன் சொல்றான், நான் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன். கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன். சோதம் குமோர பட்டணம் அழிய போகுது. ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்றான். அருமையான கற்றுடையவர்களே, நாம் தேவனுக்கு முன்பாக அல்லது தேவனை சந்திக்கிற ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் நாம் இருக்கிறோமா? ஒரு காலத்தில் இருந்தோம், இன்றைக்கு குறைந்திருக்கிறது என்பதை நினைச்சா அந்த அனுபவங்களுக்குள்ள நாம் மேலே ஏறி வரணும் என்பதை நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவுடைய வாழ்க்கையை பாருங்க. தேவனை சந்திக்க எலியாவும் ஒரு பர்வதத்தை வைத்திருந்தான். வாசிங்க 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம்
8 முதல் 13 வரைக்கும் வாசித்து பாருங்க. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து, எல்லாரும் எடுத்துக்கோங்க. 1 ராஜாக்கள் 19 8 முதல் 13. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. போதும். இங்கு நாம் பார்க்கிறோம், எலியா பர்வதத்தில் இருக்கிறார். ஓரேப் என்கிற தெய்வ பர்வதத்தில் வந்து நிற்கிறார். மெல்லிய சத்தத்தோடு தேவன் அவனோடு பேசுகிறார். எலியாவே, உனக்கு என்ன காரியம்? இங்க ஏன் வந்து நிற்கிற? என்ன காரியம் உனக்கு இங்க? அப்ப பாருங்க, எலியா தேவனை சந்திக்கிறான். தேவன் அந்த பர்வதத்தில் யாரை சந்திக்கிறாரு? எலியாவை சந்திக்கிறார். அருமையான கர்த்தருடையவர்களே, இது தேவனை சந்திக்கிற ஒன்று. மத்தேயு 17 அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மறுரூப மலையில் இயேசு தம்முடைய முக்கிய 3 சீடர்களோடு கூட இயேசுவும் ஒரு மறுரூப மலைக்கு ஏறி போகிறார். அந்த மலையின் உச்சியில போன உடனே வேதம் சொல்லுது, அவர் மறுரூபமாக்கப்பட்டவருடைய முகம் சூரியனை போல மாறினது. மறுரூப மலையில எலியாவும் மோசேயும் என்ன செய்தாங்களா? அவரோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, இங்கு வாசிக்கப்பட்ட இந்த அனுபவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒரு மலை, தேவனோடு உறவு கொள்ளுகிற, தேவனை சந்திக்கிற, தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு ஆவிக்குரிய உன்னத அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கையில வைத்திருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஒரு விசுவாசி இன்றைய காலத்தில் தேவனை சந்திக்கணும்னா, நானும் ஒரு மலைக்கு மேலே ஏறணுமே, நானும் எங்கே ஏறணும்? ஒரு மலை மேலே ஏறணுமே அப்படின்னு நினச்சி, இப்போ நீங்கள் கேட்கலாம், எந்த மலையில் ஏறணும்? நமக்கு தெரிஞ்ச மலை என்ன மலை சொல்லுங்க? பரங்கி மலை. கரெக்டாக சொன்னீங்க. பரங்கி மலை. அப்புறம் வேற என்ன மலை இருக்கு சொல்லுங்கல்ல? இமயமலையா? அப்பா, இமயமலை. சரி, இமயமலை. அப்புறம் நீலகிரி மலையா? ஏலகிரியா? சரி, ஏலகிரி. அப்புறம் ஏற்காடு மலை, ஊட்டி மலை. இப்போ அநேகருக்கு என்ன தெரியுமா? நானும் ஆண்டவரை சந்திக்கணும், நானும் இப்போ எங்கே ஏறணும்? மலைக்கு ஏறணும் அப்படின்னு ஒரு மஞ்சள் பையை தூக்கிட்டு எல்லாம் புறப்பட போகிறாங்க. விசுவாசிங்கெல்லாம் எங்கே போகிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்? மலையில் தானே சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு மலை அவங்க மனசில் வரும். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், நமக்கும் தேவனை சந்திக்கிற ஒரு ஆழமான அனுபவம் வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப தேவனை சந்திக்க இந்த மலையில ஏறினா சந்திக்கலாமா? அது பொருள் அல்ல. தேவனை சந்திக்க, தேவனோடு உறவாட நமக்கு மிக முக்கியமான 4 காரியங்கள் இருக்கு.
ஒன்று, நம்முடைய இருதயம் தூய்மையான பரிசுத்தம் நிறைந்த ஒரு இதயமாக நாம் தேவனிடத்தில் வரும் பொழுது சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், தேவனை தரிசிக்க முடியும். ஆழமான விசுவாசம் கொண்டவர்கள், ஆழமான விசுவாச ஜீவியம் உடையவர்கள் தேவனை என்ன செய்ய முடியும்? சந்திக்க முடியும். உயிர் உள்ள ஜெப வாழ்க்கையிலே நிலைத்திருக்கிறவர்கள் தேவனை சந்திக்க முடியும். தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தத்தை தவறாமல் செய்கிறவர்கள் தேவனை சந்திக்க முடியும். ஐந்தாவதாக, ஆவிக்குரிய செவிகள், தேவன் பேசும்போது கேட்கிற மனம் இருக்கு பார்த்தீங்களா, அவர்கள் தேவனை சந்திக்க முடியும். ஐந்தாவது. ஆறாவது, ஆவியானவருடைய வழி நடத்துதல் யாருக்குள்ள இருக்கோ அவர்கள் தேவனை சந்திக்க முடியும். ஏழாவது, தாழ்மையும் கீழ்ப்படிதலும் தேவனை சந்திக்க உதவுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு விசுவாசிகளுடைய ஆழமான வேர் கொண்டதா இருக்குமானால் அவர்கள் தேவனை நேரில் சந்திக்க முடியும், அவரோடு உறவாட முடியும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும், உயர்ந்த நிலையில நிற்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது சொன்ன மலை என்ன மலை? மோரியா மலை. எதை காட்டுது? விசுவாச சோதனைகள். இரண்டாவதாக சீனாய் மலை எதை காட்டுகிறது? தேவனை சந்திக்கிற ஒரு ஆழமான உறவு அனுபவம். மூன்றாவதாக ஒரு மலையை நாம் வாசிக்கிறோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக்கா 6:12 எடுத்து வாசித்து பாருங்க. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி. இயேசுவின் நாட்களிலே வேதம் சொல்லுது, அந்த நாட்களில் இயேசு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இது என்ன மலை? நீங்களே பேர் வைங்க பார்க்கலாம். என்ன மலை சொல்லுங்க? ஜெபம் மலை. முதலாவது விசுவாச சோதனை பரீட்சிக்கப்படுகிற மலை மோரியா. இரண்டாவது சீனாய் மலை, தேவனை சந்திக்கிற இடம். மூன்றாவது இயேசுனுடைய வாழ்க்கையில் ஒரு மலை. என்ன மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி என்ன செய்தாரா? ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். மூன்றாவது இந்த மலைக்கு என்ன பெயர்னா ஜெபம் மலை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய பரிசுத்தவான்கள் இந்த ஜெப அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் ஆழமாய் கடைபிடித்து வந்தார்கள் என்று சொல்லி வேதம் முழுமையும் நாம் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் 1 ராஜாக்கள் 18:42 ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. நல்ல கவனிங்க. இங்கு எலியாவை குறித்து பார்க்கிறோம். தேசத்துல பஞ்சம், மழை இல்ல, வறட்சி, மிருக ஜீவன்கள் எல்லாம் பட்டினியில சாகுது. ஒரு துயரமான துக்கமான ஒரு நிலைக்குள்ள தேசம் வந்துவிட்டது. ஆனா ஜபத்தின் மூலமாக தேசத்துல மழையை வர்ஷிக்க பண்ணணும்னு நினைத்த போது எலியா என்ன செய்தா? கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தேவனிடத்திலே ஜெபித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, எலியாவும் ஒரு ஜெப மலையை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவமாய் வைத்திருந்ததை பார்க்கிறோம். இஸ்ரவேலருக்கும் சத்துருவாகிய அமலேக்கருக்கும் யுத்தங்கள் மூண்டு விட்டன. இஸ்ரவேலர்களும் அமலேக்கரும் ஒருவரை ஒருவர் தாக்குகிற ஒரு பயங்கரமான சூழ்நிலை வந்துவிட்டது. யுத்தம் நடக்கிறது. இந்த நேரத்தில் மோசே மலையின் உச்சியில
யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசித்து பாருங்க. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசே யோசுவாவோடு சொன்னபடி அவன் யுத்தம் பண்ண போனான், யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். வார்த்தையை முக்கியப்படும், மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதின் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசேயினுடைய கை தளர்ந்த போது, ஜெபம் தளர்ந்த போது சத்துருக்களுடைய கை ஓங்கினது. மோசேயினுடைய கையானது உயர்ந்திருக்கிற வேளையில தெய்வ ஜனங்கள் ஜெயம் எடுத்தார்கள். மலையின் உச்சியில மோசே ஜெயம் எடுப்பதற்கு, அவனுடைய கையை தளராதபடி தூக்கி பிடிப்பதற்கு 2 பேர் இருந்தாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையானவர்களே, அப்ப மோசேக்கும் ஒரு ஜெப மலை ஒன்று இருந்தது. யுத்தத்தில் ஜெயம் எடுப்பதற்கு ஒரு ஜெப மலை ஒன்று இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட ஊழியத்திற்கு சீஷர்களை தேர்வு செய்கிற நேரம் வரும்பொழுது கூட அவர் உயர்ந்த மலையில போய் தான் ஜெபம் பண்ணினார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உயர்ந்த மலையில போய் தான் என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணிட்டு தான் சீஷர்களையே ஆண்டவர் தேர்வு செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடையவர்களே, அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு ஜெப மலை ஒன்று, மிக ஒரு பர்வதம் வேணும். என்ன பர்வதம்? தேவனோடு கூட தேவனை சந்திக்கிறது மாத்திரமல்ல, தேவனோடு பேசுகிற, ஜெபிக்கிற, உறவாடுகிற ஒன்று தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான்காவதாக யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் மோசேக்கு பிரமாணங்களை, கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கும்படி சித்தம் கொண்டபோது மலையின் உச்சியில வர சொன்னார். மோசே போயிட்டா, இரவும் பகலும் ஒன்று குடிக்காம புசியாம 40 நாட்கள் தேவ சமூகத்தில் மலையின் உச்சியில இருக்கிறான். வேதம் சொல்லுது, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாய திட்டங்களையும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகளையும் கைக்கொள்ள வேண்டிய கற்பனைகளையும் அவர்கள் ஆசரிக்க வேண்டிய பிரமாணங்களையும் ராஜ தந்திர கோட்பாடுகளையும் தேவனுடைய ஆட்சி முறைகளையும் பற்றி மோசேக்கு ஆண்டவர் மிக தெளிவாய் வெளிப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மலைக்கு நான் வைக்கிற பேர் என்னன்னா, தேவன் தன்னுடைய லட்சியத்தை அறிவிக்கும் இடம். சொல்லுங்க, தேவன் தன்னுடைய லட்சியம். ஜெபிக்கிறது என்பது நாம் போய் ஜெபிக்கிறது. ஆனா ஒரு தேவ மனுஷனை அவர் வர சொல்லி அவருடைய லட்சியத்தை இப்பொழுது ஒவ்வொன்றாய் அவனுக்கு அவர் என்ன செய்கிறார்? அறிவிக்கிறார், வெளிப்படுத்துகிறார். சந்தோஷம் ஒரு வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த தேவனுடைய அந்த ஆட்சி முறை என்பது என்னன்னா, அவர் தம்முடைய ஜனங்களை எப்படி வழி நடத்த விரும்புகிறார், அவருடைய ராஜ்யத்தில் வாழுகிற நமக்கு என்னென்ன ஒழுங்குகள், நெறிமுறைகளை கர்த்தர் கொடுக்கிறார், ஆவிக்குரிய அறிவுரைகளை மற்றும் நடைமுறைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி, இது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும், இப்படி நாம் கூடணும், ஆராதிக்கணும் அப்படி என்பது எந்த ஊழியக்காரன் செய்தது அல்ல, கர்த்தர் கொடுத்த பிரமாணம். வேதத்தின்படி பல ஒழுங்குகள் எல்லாம் தேவன் கொடுத்த பிரமாணம். ஏன்னா நாம் அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாய் வாழுகிறபடியினால
அவருடைய சட்டதிட்டத்திற்கு உட்பட்டவர்களா இருக்கிறபடியினால அவரால் கொடுக்கப்பட்ட ஒரு லட்சியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதை சார்ந்து நாம் வாழும் பொழுது நாம் பரலோக வாசிகளாக மாற்றப்படுகிறோம். இதை பின்பற்றி நாம் வாழும் போது தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற்றப்படுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நாலாவது மலை என்பது எதை, பர்வதம் என்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், தேவன் தன்னுடைய லட்சியத்தை என்ன செய்கிறார்? அறிவிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, அது மாத்திரமல்ல, ஐந்தாவது ஒரு மலையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சகரியா 14 அதிகாரம் 4 வசனம் வாசிங்க. சகரியா 14:4 எடுத்து வாசித்து பாருங்க. அந்நாளிலே, அந்த நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். இந்த மலைக்கு என்னன்னா, இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும் பொழுது, இரண்டாம் வருகையாய் இயேசு வரும் பொழுது இந்த ஒலிவ மலையில தான் வந்து என்ன செய்வாரா? நிற்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஜனங்களுக்கு உபத்திரவ காலங்கள் வரும்போது, தம்முடைய ஜனங்களை மீட்பதற்காக ஆண்டவர் வரும் பொழுது அவர் எங்க வருவாராம் சொல்லுங்க பார்க்கலாம்? ஒலிவ மலையின் மேல வந்து நிற்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய இதுவரைக்கும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறி இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம், சகரியா மூலம் சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற ஒரு காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நாள்ல ஆண்டவர் ஒலிவ மலையில வருவாரா? நான் சொல்லுவேன், இது தீர்க்க தரிசன பர்வதம். இது என்ன பர்வதம்? தீர்க்க தரிசன பர்வதம். ஏன் இந்த ஒலிவ மலை குறித்து நான் இப்படி சொல்றேன்னா, வானில் இயேசு ஏறி சென்ற இடம் கூட, ஊழியமெல்லாம் முடித்து பரமேறி சென்ற இடம் கூட எங்க இருந்து போனார் சொல்லுங்க பார்க்கலாம்? ஒலிவ மலையில் இருந்து தான் இயேசு என்ன செய்தார்? ஏறி போனார். இங்கு இருந்துதான் இயேசு பரத்திற்கு சென்றார். இதே இடத்துல இருந்துதான் இயேசு மீண்டும் என்ன செய்ய போகிறார்? இடத்துல தான் மீண்டும் இயேசு வரப்போகிறார். இது தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை காட்டுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முடிவு கால தீர்ப்புக்கான ஒரு தொடக்கமாக இதை பார்க்க முடியும். இது சாதாரண ஒரு பர்வதம், ஒரு மலை அல்ல. இது தீர்ப்பு தொடங்கும் ஒரு பர்வதமாய் இருக்கிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, இது மீட்பு நடக்கும் ஒரு பர்வதமாய் இருக்கிறது. இந்த பர்வதம் தேவனுடைய அதிகாரம் வெளிப்படுகிற ஒரு பர்வதமாய் இருக்கிறது. பர்வதம் பிளக்கப்படுவது என்பது இருக்கப்படுகிற தடைகள் எல்லாம் தகர்க்கப்படுகிற ஒரு பர்வதமாய் இருக்கிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, பர்வதத்தின் பிளவு என்பது பாதுகாப்புக்கான ஒரு பாதை என்பதை மறந்து நம்முடைய ஜனங்கள் எல்லாம் அந்த பாதையில் என்ன செய்வாங்களா? ஓடி தப்பித்துக் கொள்ளுகிற பாதுகாப்புக்கான ஒரு இடம். அருமையான கர்த்தருடையவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த பர்வதம் பிளக்கப்படுவ போது ஒரு பள்ளத்தாக்கு உருவாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, ஒரு ஆவிக்குரிய பாதை அல்லது ஒரு ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தம் மக்களை தப்புவிக்க வழி செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒலிவ மலை சமாதானத்தின் சின்னமாக மாற்றப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் தாழ்மையா சொல்லுகிறேன், இதுவரைக்கும் வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறு. நான் சொல்லுவேன், உனக்கும் தேவன் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்திருப்பார். ஆனால் நான் சொல்லுவேன், ஒலிவ மலை என்பது தீர்க்க தரிசனத்தை அடையாளப்படுத்துகிற ஒன்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. தேவன் ஒரு நாளும் பொய் சொல்லுகிறவர் அல்ல, பொய்யுரையாத தேவன், நமக்கு தந்த வாக்குகளை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன்.
அருமையான கற்றுடையவர்களே, தாழ்மையாய் சொல்லுகிறேன், இது தீர்க்க தரிசன பர்வதம். இதிலிருந்து இயேசு வருவார், இரண்டாம் வருகையாக வருவார். இதில் இருந்த ஆண்டவர் பல காரியங்களை செய்தார். இதெல்லாம் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட எல்லாம் நிறைவேறினது. இதுவும் நிறைவேறுகிற ஒரு காலங்களில் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்வோமா? அல்லேலூயா. கடைசியாக சங்கீதம் 121:1 மீண்டும் வாசிக்க கேட்கலாம். 121:1 வாசிக்க கேட்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? யாரும் வெளியே போக கூடாது, யாரும் வெளியே போக கூடாது, யாரும் வெளியே போக கூடாது. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். பர்வதங்களை நோக்கிய பார்வை, பர்வதங்களை நோக்கிய பார்வை. நம்ம எல்லாரும் நின்ற வண்ணமாக வேதத்தில் எண்ணற்ற பர்வதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நாம் கடந்து வரக்கூடிய பர்வதங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறது. மோரியா பர்வதம் உன்னுடைய விசுவாசத்தின் அளவு பரிசோதிக்கப்படுகிற இடம். நீ அந்த மோரியா தேசத்திற்கு வராம உன்னுடைய விசுவாசத்தின் அளவு பரிசோதிக்கப்படாம நீ ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் நியாயமான ஒன்று? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும்னு கேட்கிறியே, அது நிறைவேறணும்னா உனக்கு ஒரு மலை இருக்கு, மோரியா மலை. உன் விசுவாசத்தினுடைய சோதனை அங்கதான் பரிசோதிக்கப்படும். நீ அந்த மலைக்கு வந்துதான் ஆகணும். உன் விசுவாசத்தின் சோதனை பரிசோதிக்கப்பட்டுதான் ஆகும். உன் விசுவாசம் தேவனால் சோதிக்கப்படும் போது நீ அவைகளில் உறுதியாக இருக்கிற என்பதை நீ அடையாளப்படுத்திட்டன்னா ஆண்டவர் உனக்கு செய்ய நினைத்த கொடுத்த வாக்கு எல்லாம் நிறைவேற்றி கொண்டே இருப்பார். அருமையான கர்த்தருடைய தேவன் ஏதோ சும்மா ஆசீர்வாதத்தை தருகிறவர் அல்ல. உனக்கு ஒரு மோரியா மலை, உனக்கு ஒரு மோரியா மலை அனுபவம் தேவை. இரண்டாவது சீனாய் மலை, தேவனை சந்திக்கும் இடம், தேவனோடு உறவாடுகிற இடம். தேவ சத்தத்தை நீ கேட்கணும், உன் சத்தத்தை அவர் கேட்கணும். நீ பேசுகிறத அவர் கேட்கணும், அவர் பேசுகிறத நீ கேட்கிற. தேவனோடு தனிப்பட்ட விதங்களில் உறவாடுகிற ஒரு மலைதான் சீனாய் மலை. இங்கதான் மோசே வர சொன்னார். தனித்தவனாய் தேவ சமூகத்தில் பிரசன்னத்தில் இருந்தான், தேவனை சந்தித்தான், தேவனோடு பேசினார். மூன்றாவது, உனக்கு ஒரு ஜெப மலை வேண்டும், ஜெப ஜீவியம் வேண்டும். ஏதோ நேரத்திற்காக கடமைக்காய் ஜெபிக்கிறது அல்ல. உன்னுடைய ஜீவியமே ஜெபமாய் மாறணும். ஜெபமலை. வேதத்தில் ஜெபித்த பரிசுத்தவான்கள் ஏராளம் உண்டு அல்லவா? தானியேல், தாவீது, எரேமியா, எசேக்கியா, எலியா, எலிசா ஆதி பரிசுத்தவான்கள் எல்லாம் அவர்களுக்குன்னு ஒரு மலை இருந்துச்சு. தேவ சமூகத்தை ஜெபமலையை வைத்திருந்தாங்க. மாத்திரமல்ல, ஐந்தாவது ஒரு மலை இருக்கு. தேவன் தன்னுடைய லட்சியத்தை அறிவிக்கும் மலை. தேவன் தன்னுடைய லட்சியத்தை அறிவிக்கும் மலை.
அருமையான கர்த்தருடையவர்களே, மோசேக்கு ஆண்டவர் தன் மனதில் இருக்கிறத, தன் உள்ளத்தில் இருக்கிறத, தான் செய்ய விரும்பினத ஒவ்வொன்றாய் அவனுக்கு விளக்கி காண்பித்தார். சில நேரங்களில் கர்த்தர் அவருடைய விருப்பத்தை உனக்குள்ள சொல்லுவார். அவருடைய வாஞ்சை, அவருடைய மன விருப்பத்தை உனக்கு வெளிப்படுத்துவார். அதை கேட்கிற செவிகள் கொண்டவனாயிரு. கடைசியாக தீர்க்க தரிசன பர்வதம், ஒளிவ மலை. ஏன் இதை தீர்க்க தரிசன பர்வதம் என்று சொல்லுகிற அப்படின்னா, சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாய் தீர்க்கமாய் சொல்லப்பட்ட ஒன்று, இயேசுனுடைய வருகை இந்த மலையின் மேலே தான் இருக்கும். இந்த பர்வதங்கள் ரெண்டாக வழிவிடும். இன்றைக்கு இந்த மலை எதை அடையாளப்படுத்துகிறதுனா, தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேற போகிறது என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இந்த மலையிலிருந்து தான் இயேசு ஏறி பரமி ஏறி போனார். இங்கிருந்து தான் இயேசு மீண்டும் அதே இடத்திற்கு வருகிறார். இது முடிவு கால தீர்ப்புக்கான தொடக்கம். இது ஒரு சாதாரண மலை அல்ல, சாதாரண பர்வதம் அல்ல. இது ஒரு தீர்ப்பு தொடங்கும் பர்வதம். இந்த ஒளிவ மலை தீர்ப்பு தொடங்கும் பர்வதம், மீட்பு நடக்கும் பர்வதம். தேவனுடைய அதிகாரம் இங்குதான் வெளிப்பட போகிறது. பர்வதங்கள் பிளக்கப்படுவது என்பது தடை தகர்க்கப்படுவது ஆகும். அதே தடைகள் தகர்க்கப்படும் போது ஜனங்களுக்கு பாதுகாப்பை அருளுகிறது ஆகும். இந்த மலை பிளக்கப்படும் போது ஒரு பள்ளத்தாக்கு உருவாகும். ஆவிக்குரிய பாதை மாற்றங்கள் உண்டாகும். தேவன் தம்முடைய மக்களை தப்புவிக்கிறவராயிருக்கிறார். ஒளிவமலை சமாதானத்தின் சின்னமாக மாற்றப்படுகிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, அதே சமாதான மலைதான் தேவனுடைய தீர்ப்புக்கும் நீதிக்கும் பயன்படுத்தப்படுகிறதா இருக்கிறது. தேவ பிள்ளையே, இந்த அனுபவம் ஆதி பரிசுத்தவான்களில் இருந்தது. இன்றைக்கு ஆண்டவரே, இந்த அனுபவத்திற்குள்ள எங்களையும் நீர் இணைத்து கொள்ளும் என்று சொல்லி நாம் எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரத்தோடு எல்லாரும் ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்க விசுவாசம் சோதிக்கப்படும் போது நாங்கள் பின்வாங்கி போய் விடுகிறோம், அல்லது நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம். நீர் எங்கள் விசுவாசத்தை சோதிக்கும் போது நாங்கள் பயந்து போகிறோம், விலகி போகிறோம். நான் சொல்லுவேன், அவங்க ஒரு நாளும் தேவ பிள்ளையாய் விசுவாசியாய் இருக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் உன் விசுவாசம் சோதிக்கப்படும். என்னதான் நடந்தாலும் உன் விசுவாசத்தை நீ இழந்து விடக்கூடாது. விசுவாசத்தை மறுதலிச்சு விடக்கூடாது. விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கணும். அதுதான் மோரியா மலையினுடைய அனுபவம். நாம் கேட்ட இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சபை மக்களையும் ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய தெளிவுள்ளவர்களாய் மாற்றி நடத்தும்படியாக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கூட கர்த்தரை நோக்கி எல்லாரும் ஜெபிப்போமா? ஜெபிங்க. எந்த ஒரு வார்த்தை உங்க மனசை தொட்டதோ, எந்த வார்த்தை உங்க மனசுக்குள்ள போனதோ, அந்த ஒரு வார்த்தைக்கு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஜெபிங்க வாய் திறந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம்.
தாவீது சொன்னா, பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். தாவீதுக்கு ஒரு பர்வதம் மிக அவசியமா இருந்தது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவசியமான பர்வதம் உண்டு. இந்த பர்வதங்கள் நம்முடைய வாழ்வில் நம்முடைய ஜீவியத்தை நிதானிக்கிறதா இருக்கிறது, தீர்மானிக்கிறதா இருக்கிறது. எனவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த பர்வதங்களின் அனுபவம் நமக்குள்ள வரவும், நாமும் ஆதி பரிசுத்தவான்களை போல வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் தேவனுக்காய் பக்தி வைராக்கியம் கொண்டு பிரகாசிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படி 2 கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.